ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெட்டரன்ஸ். எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, போயிங் 777 ஃப்ளைட் டிசமிஸ் ஆயிடுச்சு. MH370 2015 டிசமிஸ் ஆயிடுச்சு இந்த ஃப்ளைட்டு. ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, த டிசமிஸ் ஃப்ளைட் MH370 அந்த ஃப்ளைட் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய சேனல் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம எம்ஜிஎனா போட்டிருக்காரு, ஏடிடி போட்டிருக்காரு, ஏடிடி மினிஸ்டி போட்டிருக்காங்க, 3 பேர் போட்டிருக்காங்க, நிறைய சேனல் போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டைலில் போட போகிறோம். சரி, இது என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு பார்க்க முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும் ஃப்ளைட் பற்றி? ஒரு ஃப்ளைட் எம்ஜி வந்து என்ன தெரியுமா? இது க்ரோஸ் அண்ட் க்ரோஸாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃப்ளைட்டுக்காக மலேசியன் கவர்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் கான்ட்ராக்ட் கொடுத்து பண்ணாங்க. பட் ஆனால் அவ்வளோ பார்க்கலாம் போகலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுக்கு என்னாச்சு தெரியாது. இப்போ மிஸ்டேக்ஸான கேஸ், வேர்ல்டு மிஸ்டேக்ஸ் கேஸ் தான் இப்போ வரைக்கும். MH370 ஃப்ளைட், இது போயிங் 777 ஃப்ளைட் தான். என்னாச்சு கூட தெரியல. சரி, அதை ஃபுல்லாக பார்க்கலாம், வாங்க வீடியோவில் போகலாம். ரெடி தானே, போகலாமா? வாட் ஹேப்பன் டு ஃப்ளைட்? திஸ் இஸ் a flight மலேசியா ஏர்லைன்ஸ். இது மலேசியா ஏர்லைன்ஸ். என்ன மாதிரினா, MH370 remains one of the greatest mysterious aviation history. மிஸ்டீரியஸ் aviation history. aviation காணாம ஹிஸ்டரி எப்போ நடந்துச்சுன்னா, மார்ச் 8, 2014. The Boeing 777 flight took from Kuala Lumpur, Malaysia on route of Red Eye flight ஆமா, டு பெஞ்சிங், சைனா. இது எங்கே போகுதுன்னா, சைனா வரைக்கும் போகுது. பெஞ்சிங் சைனா வரைக்கும் போகுது. 239 பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பரோட சேர்த்து போகிற ஃப்ளைட் இது. இந்த லாஸ்ட் மூணு என்னன்னு பார்க்க போகிறோம். The good night call less than hour into flight as the plane was leaving Malaysian airspace. குட் நைட் சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மலேசியா ஏர்லைன்ஸ் விட்டு போகுது. மலேசியா ஏர்லைன்ஸ் இதில் இந்த ஸ்பேஸ் கிராஸ் பண்ணுது. ஆனால் சவுத் சைனா சீல போயிட்டு இருக்கு. கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சைன்ட் ஆஃப் த வித் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். என்ன அந்த ஏர் டிராஃபிக் சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. குட் நைட் மலேசியன் 370 ஃப்ளைட் நம்பர் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்குது. கோயிங் டு ட்ராக் மினிட்ஸ் லேட்டர், ஆஃப் மினிட்ஸ் அப்புறம் த பிளைன் டிரான்ஸ்போண்டர் டிவைஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி, கம்யூனிகேஷன் இல்லை, ரேடார் இல்லை, ஸ்பீட் இல்லை, எதுவுமே அது தெரியாது. ரேடாரில் மேனுவல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஆஃபீஸ்னால ஃப்ளைட்டை கான்டெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஏன்னா ஃபுல் டேட்டா கேன்சல் ஆயிடுச்சு. அதான் இதில் ப்ராப்ளம். The ghost flight instead of coming toward the China military radar track the plane making sharp U-turn. பின்னாச்சுன்னா அந்த சைனாவோட மிலிட்டரி ரேடார் பட்ட உடனே ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஷார்ப் U-turn அடிச்சு ஓவர் த மலையா பெனின்சுலா அண்ட் getting north west of the south state of Malacca before flying out of the radar range. இது எப்படின்னா, இந்த போன ஃப்ளைட் ரூட்டே வேற, பட் இது டோட்டலாக நார்த் சைடாக போய் மகா ரேடார் கம்ப்ளீட்டாக மறையுது. ஃப்ளைட் மலேசியா சைனா எல்லாமே மறையுது ஃபுல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் டெப்ரிஸ். த மலேசியன் த அஃபிஷியல் சர்ச் லெட் பை மலேசியா, ஆஸ்திரேலியா, சைனா 3 கண்ட்ரி சர்ச் பண்றாங்க. 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் யோசிச்சு பாருங்களேன். 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சர்ச் பண்றாங்க. ஃப்ளைட் கடல் விழுந்துருச்சா எங்கெங்க எல்லாமே பார்க்குறாங்க. அதாவது ரிமோட் ஓஷன் ஃபோர்ஸ் பெரிய கம்பெனியை 2017 கூப்பிடுறாங்க. ஆஃப்டர் ஃபைன் நத்திங், ஒன்றே கடை முடியும்போது பயணமாக கம்பெனி இன்விசிபிள் ட்ரெயின் 2015 என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 2015 ஃபுல் பிளைன் மறைஞ்சிருச்சு. அதோட 30 பீஸ் அந்த ஃபால்பினோன்னு சொல்லுவாங்க, ரக்கப்பட்டிருந்து ஒன்று வரும். அப்பவே கன்ஃபார்ம்ட் ஐடி லைக் டெப்ரிஸ் நிறைய ஊர்ந்து பார்க்க இருந்துச்சு. எங்கேயே ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. மடகாஸ்கர், நியூ ஐலாண்ட், த வே ஆஃப் ஓஷன், த
த கரண்ட் மூவ் அலைன் எஃபெக்டிவ் கிராஷ் இன் சதர்ன் இந்தியன் ஓஷன். என்ன சொல்றாங்கன்னா சதர்ன் இந்தியன் ஓஷன்ல பிளைன் கம்ப்ளீட் கிராஷ் ஆயிடுச்சு, இதில் எல்லா பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதில் இப்போ கான்டாக்ட் வித் மலேசியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓசர் லான்ச்சு டார்கெட் சர்ச் மிஷின் along the calculated path the sound arc using the advanced underwater drones. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அண்டர் நோ ஃபைன் நோ ஃபீ நோ அக்ரிமெண்ட் ஆஃப் மலேசியன் கவர்மெண்ட். நோ காசு காசு தரல மலேசியா கவர்மெண்ட், இதுக்காக அவங்க ஃப்ரீயா பண்ணி தராங்க 7th ஆர்க்லேருந்து. The concurrent have been re-examining the old data. என்னன்னா the concurrently researchers have been re-examining the old data. Old data re-examine பண்ணி பார்க்க போது தான் company involved underwater signals hydrophones recorded around the time of the disappearance. While scientists argue that low frequency sound recorded at a Chagos ridge in the northwest. இங்க ஒரு low frequency ஓட ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா சாக்கோ லெக்காடை ரிட்ஜ் இன் நார்த் இந்தியன் ஓஷன், நார்த் இந்தியன் ஓஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. த கிளவுட் பி ஆக்சுவலி சவுண்ட் ஆஃப் த பிளைன் ஹிட்டிங் த வாட்டர். என்ன சொல்றா, பிளைன் ஹிட்டிங் த வாட்டர்னால தான் இது சொல்றாங்க. பிலீவ் இட் நேச்சுரல் ஈவெண்ட் லைக் ஸ்மால் எர்த்குவேக். இட் நாட் ட்ரூ. இட் குட் மீன் த சர்ச் ஹஸ் பீன் ஃபோக்கஸ் டு ஃபால் சவுத் ஓவர் டிகேட். என்ன சொல்றாங்கன்னா a cloud mean the church has been focused on too far off over decade. இது ப்ரூவ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இது நிறைய கான்செப்ட் இருக்கு. ப்ளஸ் பயிர் மயிரை பையனா சொல்லிட்டாரு, பயிரை மரணம் ஆயிட்டாராமா என்ன சொல்றாங்க. மாஸ் ஐஸ்மத்தியா காஸ்டிக் ஈவெண்ட் லைக் ஸ்லோ decompression could have the incarnate crew and passenger hypoxia oxygen depression in the initial manual turns. We made turning M037 into ghost flight. The alpine fuel tank was dry. என்னாச்சுன்னா இந்த பெட்ரோல் டேங்க் ட்ரையா இருந்துச்சு, அதனால ஃப்ளைட் கேன்சல் சொல்றாங்க நிறைய பேர். இது தியரி மட்டும்தான். தேங்க்யூ, முடிஞ்சதோட வீடியோ முடிஞ்சுது.